ஆப்பிளோட ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரீச் ஆகாத ஒரு ஹையஸ்ட் பிக்கே தொட்டிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட WWDC 24 லான்ச் தான். இதில் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வாட்ச் ஓஎஸ், மேக் ஓஎஸ், ஐபேட் ஓஎஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஈவெண்ட் வந்து செப்டம்பர் மந்த் ஐஃபோன்ஸ் லான்ச் அப்போ தான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ஈவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையுமே தூக்கி சாப்பிட்டுருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ. அதாங்க ஏஐங்கிறப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். பட் இங்கே ஆப்பிள் வந்து வித்தியாசமாக ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேம் வச்சு அந்த ஈவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிபடி, என் பேர் சக்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மேக் புக் மேன் சேனல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டெக் விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். WWDC 24 ஈவெண்ட் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஓஎஸ் ஃபீச்சர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ்க்கு அந்த சிரி யூஸ் பண்ணி அவங்க பண்ணக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா ஃபோன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ ChatGPT யூஸ் பண்ணியோ இல்லை கூகுளோட ஏஐ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எல்லா ஃபோன்ஸ்லையும் வந்துட்டு இருக்குது. ஸோ ஐஃபோன்ஸில் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை ஃபைனலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வர்றப்போ இங்கே நமக்கு சிரி யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே நமக்கு நிறையவே ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ். பட் இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய செக் இருக்குது. ஏன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு A17 Pro சிப், அதாவது ஐஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 15 Pro அண்ட் iPhone 15 Pro Maxக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 16 சீரீஸில் வரும். ஸோ அதுக்கு கீழே இருக்க லைக் 15, 15+, 14, 14+, 13 சீரீஸ் இதெல்லாம் வச்சிருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா 13 Pro தான் இருக்குது. ஸோ நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. 15 Pro அண்ட் 15 Pro Maxக்கு இருக்கவங்க தான் இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் வச்சிருக்கவங்களுக்கும் சரி, மேக் வச்சிருக்கவங்களுக்கும் சரி, M1 சிப்க்கு அப்புறம் வந்தவங்க லைக் M1, M2, M3, M4 இந்த சிப்ஸ் அல்லது M1 அல்ட்ரா சிப்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி சீரிஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். பட் அதர் தேன் தட் iOS 18 அப்படின்னு கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்லாம் மற்ற எல்லாருக்குமே காம்பேக்டபிள் தான். லைக் நமக்கு iOS 17 எந்தெந்த டிவைஸ்க்குலாம் காம்பேக்டபிள் ஆரம்பிச்சோ லைக் iPhone 10க்கு அப்புறம் லைக் 10s அதுக்கப்புறம் அந்த மாடல்ஸ் எல்லாத்துக்குமே வரும். லைக் iPhone SE செகண்ட் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் உள்ளது. ஸோ மற்றபடி இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எந்த மாடல்ஸுக்குமே வந்து காம்பேட்டபிள் கிடையாது, 15 Pro அண்ட் 15 Pro Maxை தவிர. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், இல்லை நம்ம அது வந்து இன்னுமே இப்போ லைக் ப்ரொஃபஷனலாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா ஸோ அந்த மாதிரியுமே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல் அப்படி சூஸ் பண்ணுறப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒரு MDக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஜாப் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ரொஃபஷனலாக தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிற மாதிரியோ இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்புகிற மாதிரியோ நம்ம அனுப்ப முடியாது இல்லையா. ஸோ அந்த விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீரைட் ஆப்ஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். லைக் இன்னும் ப்ரொஃபஷனலாக என்னென்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம், ஸோ எந்த வேர்ட்ஸ் நம்ம கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஈஸியாக கொண்டு வரதுக்கு இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. பட் நமக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அந்த முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போயிடும் இல்லையா, இல்லை அந்த நோட்டிஃபிகேஷன் கலந்துரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அதை பார்க்குறதுக்கும் அதை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபர்ஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி மற்ற எல்லாமே கீழே போயிடும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் ரியலி a குட் திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஐஃபோன்ஸில் இருக்கக்கூடிய அந்த மெயில் ஆப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா எல்லாமே மொத்தமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ப்ரைமரியான இருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் கேட்டகரைஸ் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு லைக் ட்ரான்சாக்ஷன். ஸோ ட்ரான்சாக்ஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து மெயிலுக்கு வந்துருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியாகவும் இல்லை நம்ம பர்டிகுலராக ஒரு பர்சனோட இது மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸாக எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கு. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேப் டு ரிவீல் த சம்மரி ஆஃப் அ லாங் இமெயில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமெயில் வந்து ஒரு பெரிய லென்த்தை ஒரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதை சம்மரைஸ் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நமக்கு எடுத்து நம்ம பார்க்குற மாதிரி நம்மளால் ஃபுல்லாக ரீட் பண்ண முடியாது அப்கோர்ஸ். ஸோ அதுக்கு நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதை சம்மரைஸ் பண்ணி நமக்கு என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹைலைட்டடாக இருக்கோ அதை மட்டும் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்து காட்டுற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டிங். ஸோ இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சம்மரியாகவும் ஒரு டெக்ஸ்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கன்வெர்ட் ஆயிரும். நம்ம இன்கேஸ் ஒருத்தங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் லைக் ஏதோ ஒரு ஏதோ ஒரு கான்டாக்ட் ஒரு இங்கிலீஷில் ஒரு பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு ஜாப் இன்டர்வியூவாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை பற்றி நமக்கு டீட்டெயில் சொல்கிறாங்க அப்படின்னா
அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சம்மரியாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்டரப்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரெடியூஸ் இன்டரப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணோன்னா அந்த பர்டிகுலரான விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டும் அதை நோட்டிஃபை பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ரிப்ளை அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஸ்மார்ட் ரிப்ளைலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணுறதுக்கு எப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் நம்ம ஃபுல்லாக போட்டு வளவலன்னு டைப் பண்ண வேண்டாம். ஈஸியாக சிம்பிளாக ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம். டிலைட்ஃபுல் இமேஜஸ் கிரியேட்டட் ஜஸ்ட் ஃபார் யூ. எஸ் இவங்க கொடுக்குறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு ஆர்கிடெக்சரை பற்றி நம்ம ஒரு ரைட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அங்கே நம்ம ஜஸ்ட் ஒரு ஆர்கிடெக்சராக மட்டும் ஒரு ஃபோட்டோ வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம சர்க்கிள் பண்ணி சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டடாகவே அனிமேட்டடாக வந்து ஒரு இமேஜை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லை, இன்கேஸ் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு இமேஜை ட்ரா பண்ணாமல் பிளாங்காக விட்டுருந்தீங்க, பட் அந்த இடத்துல சர்க்கிள் சர்ச் மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆப்பிள் பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்க்கிள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரைட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தாஜ்மஹால் பற்றி ஒரு விஷயம் எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேர்ட்ஸ் அதை எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஒரு அனிமேட்டட் இமேஜை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதில் கொண்டு வந்துடும். அதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஜென் எமோஜிஸ். ஜென் எமோஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோஜிஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பர்சனல் நீங்கள் இது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட ஃபோட்டோமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேட்டடாக கன்வெர்ட் பண்ணி சூப்பரான இமேஜஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பர்சனலாக டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சூப்பர்மேன் மாதிரி காஸ்டியூம் இருக்கணும், இல்லை ஒரு டாக்டர் மாதிரி காஸ்டியூம் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த இதை வந்து ஜென்ரேட் பண்ணி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சஜஷன்ஸ் நீங்கள் வந்து ஒரு பீச்சில் இருக்கிறீங்க, ஒரு பீச்சில் இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டைனிங் செட்டப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமேஜுமே வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பராக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இங்கே ஜென் எமோஜிங்கிறப்போ ஜென்மோஜிங்கிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன மாதிரியான அவங்க வந்து லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரோனாட் மாதிரி லுக்கில் இருக்கணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம்னா அவங்களோட ஃபேஸ் வச்சு ஆஸ்ட்ரோனாட் மாதிரி மாறிடும். அல்லது ஸ்பேஸில் இருக்கணுமோ, இல்லை வந்து ஒரு சயின்டிஸ்டாவோ, இல்லை ஒரு லேபில் இருக்கிற மாதிரியோ, இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஜென்மோஜி கிரியேட் பண்ணி சூப்பராகவுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ரேஸ் கார் டிரைவர் அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரேஸ் கார் டிரைவருக்கான காஸ்டியூம் வந்து கொடுத்துரும். அவங்க வச்சிருக்கிற அதே மாதிரி ஹேர் ஸ்டைலை வந்து ரிலேட் பண்ணி அதில் எல்லாமே கொண்டு வந்துடும். விச் இஸ் ரியலி குட் திங். இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் பார்த்துருக்கோம், சில பேர் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து இன்பில்ட்டாகவே வரும் அப்படிங்கிறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சர்ச்சில் கொடுக்கும்போது நம்மளோட ஃபோட்டோஸ் பீப்புளை வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்களா. அந்த பீப்புளை வந்து நம்ம எடிட் பண்ணி நம்மளோட நேம் சர்ச் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நம்ம சூஸ் பண்ணி வைக்கும்போது இது ஆல்ரெடி ஃபீச்சர் இந்த ஃபீச்சர். பட் இதில் என்னென்னா நம்ம சர்ச் பண்ணி நம்ம பர்டிகுலராக இந்த நாளில் நம்ம இந்த ட்ரெஸ் போட்டிருந்தப்போ இருந்த ஃபோட்டோஸ் வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், இல்லை ஏதோ ஒரு விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த இடத்துல உங்களோட நேம் செலக்ட் பண்ணி இந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருந்த ஃபோட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறத மட்டும் அது வந்து செலக்ட் பண்ணி பர்டிகுலராக காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடி கார்டு போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படுது, அதை நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். அரல்ஸ் இது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஒன்று சர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரியும் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த ஃபீச்சர் நிறைய பேருக்கு நிஜமாகவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிரி தான் இங்கே வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுதுங்க. சிரியை வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ரியல் டைமில் நிறையவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரியை வச்சு நம்ம ஷார்ட்கட்ஸ் நிறைய பண்ணியிருப்போம். பட் இது வந்து இன்பில்ட்டாகவே இன்னுமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக, ரொம்பவே இன்னுமே ஃபாஸ்ட்டாகவும், நல்ல ரொம்பவே வந்து நேச்சுரலாகவும் கொண்டு வந்திருக்காங்க. அது கேட்குறதுக்கு அந்த வீடியோவில் பார்க்குறதுப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்பிள் கீனோட் வாட்ச் பண்ணுங்கள். நிஜமாகவே சூப்பராக இருக்கும், ஒர்த் வாட்சிங் தான். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட போகும். உங்களால் முடியல அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் பேக்டாக ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே செமையாக இருந்துச்சு. ஒரு ஸ்கை டைவிங்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த 5 மினிட்ஸ் பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச செஷன் ஐபேட் ஓஎஸாக இருக்கட்டும், இல்லை மேக் ஓஎஸோ, இல்லை iOS 18 எந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே சம்மரைஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பர்டிகுலர் செலக்ட் பண்ணியுமே வாட்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இங்கே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் நமக்கு ஐஃபோனில் ஏதோ ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும், அது எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அதை நீங்கள் சிரிக்கிட்ட கேட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சிரி மூலமாக வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே சூப்பராக இருக்குது. டன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் இது பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா
அந்த டேட்டில் இந்த ஃபோட்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், லைக் பேக்ரவுண்ட் கலரை மட்டும் எடிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை எடிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே வச்சிடும். அதை அப்படியே நோட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணாலும் இங்கேருந்தே நீங்கள் நோட்ஸுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் அதையுமே ஆட்டோமேட்டிக்காக அதை ஜென்ரேட் பண்ணிடும். ஆப்பிள் அப்படிங்கிறப்போ அவங்க ப்ரைவசி பற்றி ரொம்ப பேசுவாங்க. ஸோ ChatGPT இன்டெகிரேட் பண்ணி ChatGPT 4.0 பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்கள் நிறையவே கொடுத்துட்டாங்க. லைக் இதுக்கு முன்னாடி நம்ம ChatGPT நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் தெரியும், அது எல்லாமே நமக்கு இப்போ ஈஸியாக இதிலே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் நம்ம முக்கியமான செக். ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் காம்பேக்டபிளான டிவைஸ் அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த A17 Pro சிப் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐபேடு அண்டாக இருக்கட்டும், இல்லை மேக்புக்காக இருக்கட்டும், இது எல்லாம் மேக்காக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா M1 சிப்க்கு அடுத்து உள்ளது. ஸோ M1, M2, M3, M4 இந்த மாதிரி சிப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட சிலிக்கான் சிப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஐபேடாக இருக்கட்டும், இல்லை மேக்புக்காக இருக்கட்டும், அதுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இது காம்பேக்டபிள். ஸோ நமக்குலாம் கொஞ்சம் 15 சீரீஸ் அண்ட் 15+ வச்சுருக்கவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 15 and 15+ வச்சுருக்கவங்களுக்குமே இது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் காம்பேக்டபிள் கிடையாது. ஸோ இது ஒரு வருத்தமான விஷயந்தான். பட் இதை வச்சு நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 16 லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா 16 Pro அண்ட் 16 Pro Maxில் பார்த்தீங்கன்னா A18 Pro சிப் கொடுப்பாங்க. 16 and 16+ல இந்த A17 Pro சிப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கண்டிப்பாக 16 and 16+ல பார்த்தீங்கன்னா AI ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த சிப் தான் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh கண்டிப்பாக வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமாக இருக்கக்கூடியது நமக்கு iOS 18. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு iOS 17 சப்போர்ட் ஆன எல்லா டிவைஸ்க்குமே வந்துடும். லைக் iPhone 10க்கு அப்புறம் உள்ளது, 10s அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸுக்கும் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது iOSலேயும் அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஐகான்ஸோட கலர்ஸுமே நம்ம இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி லைக் எல்லோ இருக்கிறப்போ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் தீம் சூஸ் ஆயிரும். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸை மறைக்காத மாதிரி நமக்கு ஐகான்ஸ் எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். லைக் இந்த இடத்துல தான் பர்டிகுலர் நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எம்டி ஸ்பேஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் அது ஃபில் ஆகும். தவிர இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக இங்கே இருக்கக்கூடிய அந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்படி கீழே நம்ம ட்ராக் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளோட வால்பேப்பர் நம்ம வைக்கக்கூடிய ஃபேவரேட்டான வால்பேப்பரில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை பர்சனோ பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு கிளியரான விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டேப் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இப்போ தம்ஸ் அப் கொடுக்குறது, லைக் கொடுக்குறது அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான ஒரு இதுதான் வச்சுருந்தாங்க. பட் இந்த டைம் இனிமேல் நிறைய லைக் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எமர்ஜிஸுமே பார்த்தீங்கன்னா இனிமேல் இதில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக கொடுக்குற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நியூ எமோஜிஸ் லைக் இந்த ஒரு எமோஜிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக இந்த விஷயம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி லைக் ஒரு டாக்டர் காஸ்டியூம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஸோ அந்த டாக்டர் கோட் போட்டு அந்த மாதிரி வர்றதுக்கான விஷயங்களும் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரியலி சூப்பர். ஸோ இந்த iOS 18 எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படியுமே பார்த்தீங்கன்னா பேட்டா வெர்ஷன்ஸ் டெவலப்பர்ஸ்க்கு இப்போ எப்போவுமே ரோல் அவுட் ஆகிருக்கும். பட் நமக்கு அஃபிஷியலாக அவங்க பண்ணுறது எப்படின்னா ஐஃபோனோட லான்ச் லைக் iPhone 16 சீரிஸ் லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகும். ஸோ அப்போது யார் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே யாரும் அப்டேட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம டிவைசஸ்லாம் கொஞ்சம் ஓல்டு டிவைஸ் இருக்கிறப்போ அது காம்பேக்டபிளாக இருக்கா, இல்லை பேட்டரி சில நேரம் சீக்கிரமே ட்ரெயின் ஆகுதா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு அடுத்தடுத்த பக் ஃபிக்ஸில் வரும்போது ஒரு ஸ்டேபிளான ஒரு அப்டேட் வரும். ஸோ அந்த வரும்போது நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்த அன்றைக்கே லான்ச் ஆன அன்றைக்கே லைக் அப்போவே உடனே நீங்கள் அப்டேட் பண்ணிடாதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி இது எல்லாருமே ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், நமக்கு ஆப்போட ஐகான்ஸோட கலர்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அக்ராஸ் எந்த இடத்துலனாலும் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கலாம். பட் இந்த எல்லா இடத்துலையும் மூவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. பட் இந்த ஐகான் கலர்ஸ்லாம் மாற்றுறப்போ நமக்கு ஐஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா டக்குன்னு பார்க்கும்போது இந்த சைனீஸ் ஃபோன்ஸ் மாதிரி அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதில் இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே இந்த மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ பர்சனலாக என்னோடய கருத்து எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் ஆப்போட ஐகான் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கலை. ஸோ பட் அந்த ஆப்ஸ் எல்லா பக்கமும் மூவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபேஸ் ஐடி வச்சு எல்லாமே லாக் பண்ணிக்கலாம். லைக் ஆப் லாக்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப் லாக்னு சொல்லி தனியாக ஒரு இது டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ யார்கிட்டே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இல்லை யார்கிட்டே கொடுக்கும்போது அவங்க வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறப்போ, ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அந்த மாதிரி ஹைட் பண்ணி நம்மளோட ஃபேஸ் ஐடி வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் சென்டரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரோல் சென்டரில் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து போகக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் சென்டரில் அந்த ஆப்போட ஐக்கான்ஸோட சைஸையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயராக சின்னதாக தான் இருக்கணுமா, இல்லை வந்து இன்னும் இந்த மாதிரி எலாபரேட்டடாக பெருசாக வரணுமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வேணுமா, இல்லை இன்னுமே நமக்கு வந்து லைக் ராஜா இந்த மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அதோட லென்த் வந்துமே இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும், லென்த் அண்ட் வித் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பார்க்குறதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் இந்த மாதிரி பெருசாகவே வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மெசேஜஸ், ஸோ டேப் பேக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன், அண்ட் இதுதான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளோன் அப் அப்படிங்கிறது, ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளோன் அவே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸாக யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். லைக் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ மெசேஜஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ RCS சப்போர்ட்டுமே வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து வேறு அதர் லைக் மெசேஜிங் ஆப்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கனாலும் ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் நம்ம மெசேஜஸ் வந்து நார்மலாக ஐ மெசேஜில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். மெசேஜஸ் வியா சேட்டலைட்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது வாட்ச்லாம் கொண்டு வந்துருந்தாங்க, ஆல்ரெடி ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த சேட்டலைட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பட் நம்ம கண்ட்ரிக்கு ரோல் அவுட் ஆகிறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகும். ஸோ RCS சப்போர்ட் வந்து ஃபைனலி வந்துடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கவர்மெண்ட் தான். ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி RCS சப்போர்ட் வந்து எல்லாமே நீங்களும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ மெசேஜ் யூஸ் பண்ணாதவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சென்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ சம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு பர்த்டே ஒரு ஏதோ ஒரு மென்ஷன் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கேலண்டர்லேயே அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி அதை செட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா மட்டும் போதும் அவங்களோட கேலண்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிமைண்டராக ஆட் ஆயிடும். ஸோ மெயில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ், அப்டேட்ஸு, ப்ரமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே பர்டிகுலராக கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ மெயில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் வந்திருக்கு, அது லேட்டராக தான் வரும். அண்ட் சஃபாரிலையுமே சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க ரீடர் ஆப்ஷன்ஸில். அண்டு பாஸ்வேர்ட் ஆப், மேப்ஸ், ஓகே, கிரியேட் யுவர் ஓன் ரூட்ஸ், இது எல்லாமே கேம் மூட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. லைக் பேக்ரவுண்ட் ஆப்ஸோட எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டவுன் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக்காக கேம் மட்டும் விளையாடும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸை இனிமேல் பூஸ்டப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்பிள் வேலெட்டில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆப்பிள் வேலெட்டில் நீங்கள் இன்னும் பக்கத்தில் நியர்பை ஃபோன் நம்ம ஏர்ட்ராப்பில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ நம்ம ஏர்ட்ராப்பில் இப்போ இந்த காண்டாக்ட்ஸ் பண்ணுறோம் இல்லையா, iOS 17 வந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி பக்கத்தில் வச்சே வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்பாட்ஸ் காதில் மாட்டியிருக்கும்போது நீங்கள் ஒரு கால் வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் தலையை எஸ் அப்படின்னு சொல்லி தலையாட்டினீங்கன்னா ஒரு காலை வந்து அட்டன் ஆயிரும். நீங்கள் நோ அப்படின்னு சொல்லி தலையாட்டினீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தலையாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் வந்து கட் ஆயிரும். ஸோ லைக் இது சொல்லும்போது மன்மதன் படத்தில் ஆமானா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஆட்டு அப்படின்னு எஸ்டியும் சொல்லுவாருங்களேன், அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆடியோ அண்ட் கண்ட்ரோல்ஸ் நிறையவே கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, அண்ட் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் iPadOSல முக்கியமான ஒரு விஷயங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட்டர் ஆப் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கேல்குலேட்டர் ஆப் கொண்டு வந்தது மட்டும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதில் முக்கியமான ஒரு ஹைலைட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதுதான் அங்கே இருக்கிறதுலே பெரிய ஹைலைட்டு. நம்ம பார்க்கலாம். iPadOS 18, எஸ், ஃபைனலி கேல்குலேட்டர் ஆப். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கேல்குலேட்டர். ஸோ கேல்குலேட்டர் ஆப் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. இது சாம்சங்கோட இன்பில்ட் கேல்குலேட்டராக இருக்கட்டும், இல்லை நிறைய ஃபோன்ஸில் கேல்குலேட்டர் எல்லாமே வந்துருக்கு. பட் இங்கே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் இங்கே வந்து நமக்கு மேத் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக லைக் 100 + 100 அப்படின்னு போட்டோன்னா 200 லைக் ஈக்குவல் டு நீங்கள் மட்டும் போட்டாலே அங்கே 200 வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, அதில் நீங்கள் 200 இருக்கப்போ நீங்கள் இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு போட்டு நீங்கள் இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதையுமே அது வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால்குலேட் பண்ணி இங்கே போட்டுரும்.
இது மட்டும் இல்லை, லைக் ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி x/5 இப்படி போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த 5 எடுத்து நீங்கள் 6 போட்டிங்க அப்படின்னா 6 போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த இது வந்து சேஞ்ச் ஆயிடும், நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிடும். அண்ட் ஆல்சோ இதில் ரைட் கிளிக் பண்ணி இன்னுமே இந்த கிராஃபோட டெஃபினிஷன் எனக்கு வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் மெத்தடில் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ஒரு சூப்பரான ஃபீச்சர். பார்க்குறதுக்கு லைக் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் லைக் கால்குலேஷன் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இது நம்ம பார்த்த மாதிரி தான் iOS 18 இருக்க மாதிரி நியூ லுக். ஸோ ஐபேடில் பார்க்க நல்லாயிருக்கு, ஐஃபோன்ஸில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ iOS 18 இருக்கக்கூடிய அந்த மாதிரி எல்லா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கிடைக்குது. ஸோ ஆர்கனைஸ்டு ஃபோட்டோஸ் ஆப் அண்ட் மெசேஜஸ்லையுமே நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுமே வருது. கேம் மோட் கண்டிப்பாக ஐபேட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தேவை. பெட்டர் இம்ப்ரூவ்டு சஃபாரி பாஸ்வேர்ட் ஆப். ஓகே, ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆப்ஸ் லாக் பண்ணுற மாதிரி. அண்ட் ஷேர் ப்ளே. ஸோ ஷேர் ப்ளே அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாக நம்ம வந்து லைக் ஒரு அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மவே இந்த விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் இந்த லைக் வியூ ஃபைண்டராக சம்திங் ஒரு ஆப் இருக்கும். லைக் நம்ம இங்கே இருந்துக்கிட்டே ரிமோட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அவங்களே வந்து நம்ம டெஸ்க்டாப்பை வந்து லைக் நம்ம ஆக்சஸ் கொடுத்துருவோம், அவங்களே என்னென்ன பண்ணணுமோ கரெக்ஷன்ஸ் பண்ணணுமோ அந்த இது பண்ணுறது மாதிரி இந்த நிறைய ஒர்க்கிங் பிளேஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ப்ளே. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கேஸ் நமக்கு ஒரு தெரியல அப்படின்னா நம்ம ஷேர் ப்ளே இது பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களோட ஐபேட் ஒன்று வச்சுருக்கீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷேர் ப்ளே ஆன் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமோட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களோட ஐபேட் வந்து ஆக்சஸ் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நான் கிளியர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸில் இருந்துட்டு டவுட்ஸ் லைக் ஒரு எரர் வருது, ஏதோ ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ ஸோ அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காம்பேட்டபிள் டிவைசஸ் ஐபேட் மினி 5th ஜென்ரேஷனுக்கு அப்புறம் உள்ளது, அண்ட் ஐபேட் 7th ஜென்ரேஷனுக்கு அப்புறம் உள்ளது, அண்ட் ஐபேட் ஏர் 3rd ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஐபேட் ஏர் M2 அண்ட் ஐபேட் ப்ரோ 11 inch, ஓகே ஐபேட் ப்ரோ 12.9 அண்ட் ஐபேட் ப்ரோ M4. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிள் டிவைஸஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்து ஐஃபோன்ஸ் அண்ட் ஐபேட்ஸ் அண்ட் அதர் கேஜெட்ஸ் பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து. ஸோ டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் என்னால் ரெகுலராக வீடியோஸ் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் கண்டிப்பாக திரும்ப எல்லா வீடியோஸும் ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சக்தி. டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.